Namaskaram. So welcome all to Bhakti Sankalpam 117th week. என்னோட ஆடியோ கிளியராக இருக்கா? Can somebody confirm? கிளியரா இருக்கு. Yes. So let's straight away go to the agenda. In the week, alphabet S-லேருந்து we will start because I believe last week S-ல வந்து we முடிச்சோம் கிட்டத்தட்ட. So I will start the session with Sai Lakshmi Ravichandran அவர்கையில். இருக்கேங்கண்ணா. இருக்கேம்மா. நமஸ்காரம்மா. ஸோ இந்த வாரம் நீங்கள் தான் ப்ரேயர் அண்ட் திருக்குறள் ஜாயின் பண்ணிப்போம் எங்களோட. ஓகேம்மா. நீங்கள் ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சரிம்மா. வக்ரதுண்ட மகாகாய கோட்டி சூரிய சமப்பிரபா நிர்விக்னம் குரு மே தேவா சர்வகாரியேஷு சர்வதா. வக்ரதுண்ட மகாகாய கோட்டி சூரிய சமப்பிரபா நிர்விக்னம் குரு மே தேவா சர்வகாரியேஷு சர்வதா. தேங்க்யூ மாமி. இந்த வாரம் குறளில் வந்து நடுவு நிலைமை அதிகாரத்தில் 117th குறள், அது 7வது குறள் அந்த பர்டிகுலர் அதிகாரத்தில். ஏ ஸோ திருக்குறளை நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் டு எக்ஸ்பிளைன் இட் லைக் அன்லைக் பாலு ஐ எம் நாட் அன் எக்ஸ்பர்ட் இன் குறள். ஏ ஸோ சின்ன டிஸ்க்ளைமர் ஆரம்பத்தில். இந்த குறள்: கெடுவாக வையாது உலகம், நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு. ஸோ எப்பவும் போல் we will split குறள் into two. கெடுவாக வையாது உலகம், அடுத்த ஹாஃப் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு. ஸோ எப்படி எந்த ஹாஃப் ஃபஸ்ட்டு பார்த்தாலும் that will connect with the second half. ஸோ கெடுவாக வையாது உலகம், வையாது உலகம் என்னவா? கெடுவாக வையாது உலகம், அதை வந்து கேடு, அதுதான் வந்து கெடுவாக அப்படின்னு இருக்கு. கேடு அப்படின்னாக்க நிறைய அர்த்தங்கள் உண்டு. இந்த பர்டிகுலர் திருக்குறளில் தாழ்வு அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ தாழ்வு கேடு இது ரெண்டும் எதை குறிக்கிறது அப்படின்னாக்க செல்வ வளங்கள் வறுமையை குறிக்கிறது. செல்வம் வளம் இல்லாத ஒரு ஸ்டேட் வறுமை. கெடுவாக வையாது உலகம், அதை வறுமையாக வச்சுக்காது, வறுமைன்னு நினச்சிக்காது இந்த உலகம். சான்றோர்கள் இந்த நிலைமையை வறுமையாக நினச்சிக்க மாட்டா அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்கான அர்த்தம். செகண்ட் ஹாஃப் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு. ஸோ தாழ்வுக்கு முன்னாடியே பார்த்தாச்சு, வறுமைன்னு சொல்லியாச்சு நம்ம. ஸோ யாரோட வறுமை? நடுவாக நன்றிக்கண் தங்கியான். நடுவாக அப்படின்னாக்க நடுவு நிலைமையோட பேலன்ஸ்டாக பயஸ் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட். நன்றிக்கண் அப்படின்னாக்க அறத்தின் வழி நடக்கிற ஒரு வாழ்க்கை. நடுவாக நன்றிக்கண் தங்கியான். இப்போ நடுவு நிலைமையோட தர்மத்தின் வழி நடக்கிற ஒருத்தனோட வாழ்க்கையில தாழ்வு இருக்கு, வறுமையா இருக்கான் அப்படின்னாக்க ஒருத்தர், அந்த வறுமையை கேடா நினைக்காது இந்த உலகம். அப்பேற்பட்ட அந்த வறுமையா நினைக்காது. எப்படி நினைக்கும் அப்படின்னாக்க இப்போ வந்து நான் வந்து ஆனால் இதில் கான்ட்ராஸ்டிங்காக இருக்கிறது என்னன்னாக்கா செகண்ட் குறள் என்னது? செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமா புடைத்து. செப்பம் உடையவன் ஆக்கம் அப்படின்னு பார்த்தோம். அதாவது நடுவு நிலையோட இருக்கக்கூடிய ஒருத்தரோட செல்வ வளம், அவரோட அதுக்கு எந்த குறைவும் இல்லாமல் எந்த பாதகமும் இல்லாமல் எச்சத்திற்கு ஏமா புடைத்து அவருடைய சந்ததியினருக்கு அது கொண்டு போய் சேரப்படும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஆனால் இந்த குறளில் வந்து சரி நடுவு நிலைமையோடு இருக்கும் அப்படின்னாக்கா கஷ்டம் மட்டுமே வருமா அப்படின்னாக்கா கிடையாது. சோதனைகள் ஆப்வியஸ்லி எல்லார் வாழ்க்கையிலையுமே உண்டு. நடுவு நிலைமையோடு இருக்கிற வாழ்க்கை நிறையா உண்டு. ஏன்னா இட் இஸ் மோர் லைக் அ தங்கத்தை புடம் போடுற மாதிரி தான். இவாளுக்கு இன்னும் டெஸ்ட் கொடுத்து பார்க்கலாமே, இவா எப்படி பிஹேவ் பண்ணுறா, தர்மத்தின் வழி நடக்கிறாளா, ஓ இந்த டெஸ்ட்டை அவள் ஆன்சர் பண்ணிட்டா, இந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணிட்டா, இதை விட கஷ்டமான ஒரு எக்ஸாம் கொடுப்போம் அப்படின்னு அவளுக்கு மேற்கொண்டு சோதனைகள் டெஸ்ட் நிறையா வந்துட்டே தான் இருக்கும் வாழ்க்கையில். ஸோ அதுக்காக நான் வந்து டெஸ்ட்டுக்கு பயந்துட்டு நான் நடுவு நிலைமையோடு இருக்க மாட்டேன், அறத்தின் வழி இருக்க மாட்டேன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. நடுவாக நன்றிக்கண் தங்கியான், நடுவு நிலைமையோட தர்மத்தின் வழி நடக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த குறளுடைய அர்த்தம். ஸோ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னோட அறிவிற்கு எட்டியபடி என்ன அப்படின்னாக்க,
ஐ வாஸ் ரீடிங் அ புக் எஸ்டர்டே. அந்த புக்கில் வந்து ராஜா ஹரிஷ்சந்திரனோட ஒரு குட்டி ஸ்டோரி. அந்த குட்டி ஸ்டோரியை நான் இன்னும் குட்டியாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஹரிஷ்சந்திர மகாராஜா வந்து ராமருடைய ஆன்சிஸ்டர், அவருடைய முன்னோர்கள். அவர் வந்து ராஜசூய யாகம் பண்ணுறார். அங்கே யாகம் பண்ணர்ச்சே வந்து எல்லாருக்கும் கேட்டதெல்லாம் கொடுத்துட்டுருக்கார் அவர். ஸோ அப்போது விஸ்வாமித்திரர் வரார். பிரம்ம ரிஷி ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு விஸ்வாமித்திரர். ஸோ பிரம்ம ரிஷிக்கு முன், பிரம்ம ரிஷிக்கு பின் எடுத்துக்கலாம் அவருடைய லைஃப்பை. ஸோ பிரம்ம ரிஷி ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற விஸ்வாமித்திரர் என்ன பண்ணுறார், வசிஷ்டர் மேலே கோபம் இருக்கிறதுனால, வசிஷ்டர் தான் குலகுரு இல்லையா எல்லாருக்கும், ரகுவம்சத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும். ஸோ அவரை ஹிம்சை பண்ணி பார்க்கணுங்கிறதுக்காக ஹரிஷ்சந்திரனை வந்து ஹிம்சை பண்ணுறதுக்காக வரார். நீ என்ன வேணால் கேட்டால் கொடுப்பியான்னு கேட்குறச்ச தரேன் அப்படிங்கிற அந்த ராஜா. ஸோ உன்னுடைய ஒய்ஃபையும் குழந்தையும் தவிர ஒரு ராஜ்யத்தை எனக்கு கொடுத்துடு அப்படின்னு கேட்குறேன். அதுக்கப்புறமா ஐ வில் ஆல்சோ கெட் சம் மோர் அடிஷ்னல் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் யூ லேட்டர் பாயிண்ட் இன் டைம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். ஸோ ராஜ்யத்தான தரேன் உங்களுக்கு அப்படின்னு கொடுத்துட்றான். எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாமல் கொடுத்துட்றான். ஏன்னா வாக்கு நான் கொடுத்த வேர்ட்ஸை வந்து கீப் அப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. பட் ராஜாவாக இருந்த ஒருத்தர் வந்து நிறைய கஷ்டங்கள் படுறார், வறுமையில் வாழ்கிறார். அப்போ வரும்போது காசிக்கு வரார். காசிலையும் வந்து விஸ்வாமித்திரர் என்ன பண்ணுறார், நீ பேலன்ஸ் தரேன்னு சொன்னியேப்பா, அது எப்போ தர போகிற அப்படின்னோடனே 1 மாதத்தில் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறார். ஆனால் அவனுக்கு எந்த சோர்ஸ் ஆஃப் இன்கமும் கிடையாது, செல்வமும் கிடையாது கையில். ஸோ அவனால் கொடுக்கவும் முடியல. அட் எண்ட் ஆஃப் 1 month வந்து அவருக்கு விஸ்வாமித்திரர் வந்து எனக்கு நீ தரேன்னு சொன்னியே கூட எனக்கு அப்படிங்கிறார். என்கிட்ட தரத்துக்கு ஒன்றும் இல்லையே அப்படிங்கும்போது தன்னோட ஒய்ஃபை வந்து ஒரு ஸ்லேவாக ஒருத்தர்கிட்ட விற்றுட்டு அதுலேருந்து இருக்கக்கூடிய பணத்தை கொடுக்குறார். அதுவும் பத்தலை. எனக்கு பேலன்ஸ் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்கும்போது ஒரு வழிபோக்கன் கிட்ட ஒன்று வித்துடுறார். அவர் ராஜாவையுமே வித்துடுறார். அவர் பேலன்ஸ் பணமும் அவருக்கு கிடச்சிட்றது. ஸோ இப்போ இந்த ராஜா ஹரிஷ்சந்திரன் வந்து தர்மத்தின் வழி நடக்கிறானா? ஆமாம். ஏன்னா கொடுத்த வார்த்தையை காப்பாற்றணும். பட் நிறைய கான்டெம்ப்ளேஷன் வரும். ஒய்ஃபை விற்கலாமா, ராஜ்யத்தை கொடுத்துட்டு போகலாமா, அப்போ பிரஜைகள் என்ன பண்ணுவா அப்படின்னு. நம்பிக்கை என்ன அப்படின்னாக்க தன்னை தான் பழி வாங்கிறதுக்கு ஒருத்தர் வந்திருக்கார், பிரஜைகளை பழி வாங்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். ஸோ அது இப்போ வந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னாக்க ஒருத்தர் கொடுத்த வாக்குப்படி வாழறாரா, அந்த வறுமையிலையும். ஸோ எல்லாம் நடந்துடுறது. கடைசியாக வந்து வெட்டுவானா ஒரு சுடுகாட்டில் வேலை செய்கிறான். அங்கேயுமே வந்து தன்னுடைய தன்னுடைய குழந்தைய இறந்து போயிடுறான். அவனை வந்து கிரிமேட் பண்ணுறதுக்காக வரா. அப்போ அவகிட்டையும் பைசா கிடையாது, இவங்கிட்டையும் பைசா கிடையாது. நீ வந்து அது கொடுத்தாதான் நீ கிரிமேட் பண்ணலாம், அதுதான் இந்த கிரிமேஷன் கிரவுண்டோட தர்மம். நீ கொடுக்காம நீ கிரிமேட் பண்ண முடியாது அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கைக்கு எங்கெங்கெல்லாம் அந்த வாழ்க்கை நடக்கிறதோ அந்த வாழ்க்கையில் தர்மத்தின் வழி நடந்து அது வந்து மீறாமல் ஹீ இஸ் லிவிங் ஹிஸ் லைஃப். அதனால தான் இப்போ வரைக்கும் ஹரிஷ்சந்திர மகாராஜா மாதிரி தர்மத்தின் வழி நேர்மையாக நடக்கணும் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் நம்ம பேசின்னு இருக்கோம். ராஜா நினச்சிருந்தாக்க நான் சொன்னேன் ஆனால் கொடுக்கலாம் முடியாது உங்களுக்கு அப்படின்னு விஸ்வாமித்திரர்கிட்டையும் சொல்லியிருக்கலாம். அதே மாதிரி காசிக்கு வந்ததுக்கு அப்புறமும் கூட ராஜ்யத்துலேருந்து கொஞ்சம் காசு எடுத்துன்னு வந்துருந்துருக்கலாம் அவர். அதெல்லாம் எதுவும் பண்ணலை. நான் எல்லாத்தையும் தரேன்னு சொன்னேன், அதனால உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன் அது அப்படிங்கிற இந்த வாக்கு, அந்த என்ன சொல்கிறது, தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றணுங்கிறதுக்காக வறுமையில் இருந்தாலும் அந்த வறுமையிலையும் தர்மத்தின் வழி நடந்த ஒரு மகாராஜா தான் ஹரிஷ்சந்திர மகாராஜா. ஐ திங்க் அவரோட ஸ்டோரி இந்த குறளுக்கு ஆப்டாக இருக்குங்கிறது என்னோட அபிப்பிராயம். ஸோ அதனால் ஐ தாட் ஐ வுட் சே ஹிஸ் ஸ்டோரி டு ஆல் ஆஃப் யூ. ஸோ அதுதான் வந்து இந்த குறளோட ஒரு குட்டி ப்ரீஃப். அதாவது நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு. நடுவு நிலைமையோட தர்மத்தின் வழி நடக்கிற ஒருத்தரோட வாழ்க்கையில் வறுமை வந்தது அப்படின்னாக்க சான்றோர்கள் அந்த வறுமையை கெடுவாக வையாது உலகம். கேடா நினைக்காம, அது வறுமைன்னு நினைக்காம அவன் தர்மத்தின் வழி நடக்கிறான், அவன் வந்து நடுவு நிலைமையோடு நடக்கிறான் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் தான் அந்த வாழற ஒருத்தருக்கு கிடைக்குமே தவிர வறுமையில் இருக்கான் அப்படிங்கிறத வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டான். ஸோ அதுதான் வந்து இந்த குறளுக்கான அர்த்தம். ஸோ முடிஞ்ச வரையிலும் நம்மளும் வந்து ஒரு பயஸ் இல்லாமல் தர்மத்தின் வழி நடக்கிறது நம்மளுடைய கடமையும் கூட. ஏன்னா நம்மளுடைய செல்வம், சேர்த்து வச்ச செல்வம், தர்மத்தின் வழி சேர்த்து வச்ச செல்வம் எப்படி தன்னோட அடுத்த வாரிசுகளுக்கு போகிறதோ
நம்ம பண்ணுற கெடுதலும் அவளுக்கு போய் சேரும், நம்மளுடைய கெட்ட கர்மாக்களும் அவளுக்கு போய் சேரும். அதனால் முடிஞ்ச வரையிலும் நம்ம தர்மத்தின் வழி நடுவு நிலைமையோடு வாடுறது அப்படிங்கிறது ஒரு குறிக்கோளாக வச்சுட்டு we will try our best. And I am not saying 100% பண்ணுறது உத்தமம், but we will try our best to make up for that particular situation. அதுதான் வந்து இந்த குறளுக்கான அர்த்தம். மாமி இப்போ சொல்லலாமா அந்த குறளை? சொல்லலாங்களா? சொல்லலாமா? சொல்லட்டுமா? கெடுவாக வையாது உலகம், கெடுவாக வையாது உலகம், நடுவாக நடுவாக நன்றி கண் தங்கியான் தாழ்வு. நன்றி கண் தங்கியான் தாழ்வு. கெடுவாக வையாது உலகம், நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு. கெடுவாக வையாது உலகம், நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு. எஸ். அண்ட் இன்னொரு பயமும் வரும். நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி நடுவு நிலைமையோடு இருக்கிறச்சே வந்து will I be poor, நான் will I lose everything அப்படின்னா அதுவும் கிடையாது. நடுவு நிலைமையோடு இருந்து நிறையா செல்வம் சம்பாதிச்ச வாழாமும் இருக்கா, செழுமையாக வாழ்ந்த வாழாமும் இருக்கா. ஸோ அதனால் we need not fear that நம்ம தர்மத்தின் வழி நடந்தால் நமக்கு எல்லாம் போயிடுமோங்கிற அச்சமும் வேண்டாம். ஏன்னா இதே திருவள்ளுவர் தான் செகண்ட் குறள்லையும் சொல்லியிருக்கார், செப்பம் உடையவன் ஆக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கார். நடுவு நிலைமையோடு வாழ்ந்து சேர்த்த செல்வம் அது குறைவில்லாமல் மற்றவாளுக்கு தன்னுடைய அடுத்த ஜெனரேஷனுக்கும் போய் சேரும் அப்படிங்கிறத அவரும் சொல்லியிருக்கார். ஸோ அதனால் we need not contemplate நம்ம நடுவு நிலைமையோடு வாழ்ந்தால் வறுமை தான் வருமா, நிறையா சோதனைகள் தான் வருமா அப்படிங்கிறது கிடையாது. அதுவும் வரும். இப்போ நடுவு நிலைமையோடு இல்லாமல் இருக்கிற வாழ்க்குமே சோதனைகள் வருது, செல்வமும் அவ சேர்க்குறா. அதனால் we need not contemplate on that. ஸோ அதுதான் வந்து ஒரு குட்டி டேக்அவே இந்த பர்டிகுலர் திருக்குறள். சேலஞ்சஸ் will be everywhere. அதனால நான் தர்மத்தோட வாழறவனுக்கு மட்டும் தான் சேலஞ்சுனா கிடையாது. ஸோ அதனால அந்த ஒரு ஃபியர் வேண்டாம். ஸோ திஸ் இஸ் த குறள் ஃபார் த டே. அண்ட் எஸ், நெக்ஸ்ட் ஆன் த அஜெண்டா இஸ் துர்கா சாலிசா. ஸோ இந்த சாலிசா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன். ஸோ ஆடி மாதம் ஆரம்பிச்சிருக்கு, ஆஷாட மந்த் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நேற்றுக்கு தான் பிரதம, முந்தின நாள் அமாவாசை. ஸோ இந்த 9 நாட்கள் வந்து ஆஷாட நவராத்திரி அப்படின்னு ரொம்ப விமர்சையாக கொண்டாடுற வழக்கம் உண்டு. மேபி தமிழ்நாட்டில் சவுத் சைடில் அது அவ்வளோ விமர்சையாக கொண்டாடுற வழக்கம் கிடையாது. பிகாஸ் நமக்கு வந்து முக்கியமான நவராத்திரிகள் செலிப்ரேஷன்ஸ்னு பார்த்தாங்க விஜயதசமிக்கு முன்னாடி இருக்கிற ஒரு 9 நாட்கள். ஸோ பட் இந்த நவராத்திரி இஸ் வெரி வெரி ஃபேமஸ் இன் நார்த் ஆஃப் இந்தியா அண்ட் ஆல்சோ இன் என்ன சொல்கிறது, நார்த் ஈஸ்ட் ஆஃப் இந்தியாலேயும் ரொம்ப ஃபேமஸான ஒரு நவராத்திரி. ஸோ இந்த 9 நாட்கள் வந்து நம்ம கத்துண்ட ஸ்தோத்திரங்கள் நிறையா உண்டு. ஸோ தமிழ்லேயுமே வந்து நவரத்ன மாலை கத்துண்டோம், இப்போது துர்கா சாலிசா கத்துன்ருக்கோம். அதே மாதிரி செலக்டிவ் ஸ்லோகாஸ் ஆஃப் சௌந்தர்ய லஹரி கத்துன்ருக்கோம். இது மாதிரி நிறையா ஸ்தோத்திரங்கள் நம்மளோட கிளாஸஸில் நம்ம கற்றுருக்கோம் இல்லையா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை ட்ரை டு சாண்ட் மார்னிங் ஆர் ஈவினிங், முடிஞ்சவா 2 வேலையுமே சாண்ட் பண்ணுறதுக்கு முயற்சிகள் செய்யலாம் அப்படிங்கிறது என்னோட சின்ன ரெக்வெஸ்ட். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் துர்கா சாலிசா சாண்டிங். ஸோ 1 to 30 நம்ம ஏற்கனவே கற்றுருக்கோம் போன வாரம். ஸோ ஐ ரெக்வெஸ்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஃப்ரம், அடுத்த பார்ட்டிசிபெண்ட் யார் அப்படின்னாக்க சாய் லக்ஷ்மிக்கு அப்புறமா வந்து ஷீதலா எஸ் மாமி. நமஸ்காரம். I think சாவித்ரி சங்கர் அண்ட் சரஸ்வதி எஸ் அவங்க லேட்டா ஜாயின் பண்ணேன்னு நினைக்கிறேன். நமஸ்காரம். நமஸ்காரம். ஸோ சாவித்ரி சங்கர் மாமி, நீங்கள் ஃபர்ஸ்ட் 2 ஸ்டான்ஸா சொல்வேன், ஒரு ஸ்டான்ஸாவும் 2 times. So everyone will follow the same. Yeah? Okay. Yes. காலை வணக்கம். நமஸ்காரம். Yes, please. பாலா யாரு? மைத்திலி மாமி சொல்லுங்க. இதுல காலை வணக்கம். லேட்டா எடுத்து இது முடிச்ச அப்புறம் சொல்லலாம்னு. சொல்லுங்க மாமி. இல்ல I just wanted to wish you காலை வணக்கம் மாமி. நமஸ்காரம். Thank you. Let's start Durga Chalisa. नमो नमो दुर्गे सुखकरणी, नमो नमो अम्बे दुःखहरणी, नमो नमो दुर्गे सुखकरणी, नमो नमो अम्बे दुःखहरणी,
சரியா இருக்கமா இல்ல நீங்க ஒரு தடவை சொல்றீங்களா நான் சொல்லவா? சரியா இருக்கு மாமி. மீட்டர் உங்களோட சரி. விருப்பம் தான். ஓகே. நீங்க சரியா தான் சொல்றீங்க. ஓகே. எஸ். ஓகேம்மா. निराकारा है ज्योति तुम्हारी दिखो लोग बैली उजियारी निराकारा है ज्योति तुम्हारी दिखो लोग बैली उजियारी यस, निराकार है ज्योति तुम्हारी. निराकार है ज्योति तुम्हारी यस, दिखो लोग बैली उजियारी एक्सलेंट. निराकार है ज्योति तुम्हारी திகு லோக பைலி உஜியாரி. எனக்கு அந்த மீட்டர்லாம் வரல, ஸ்லோகம் மாதிரி நான் தான் மீட்டர் சொன்னேன். நான் சொல்லவும் இல்லை, சொல்லி கொடுக்கல ஆக்சுவலாக இன்னும் நான் உங்களுக்கு. ஸோ நான் சான் சரி பண்ணுறது இப்படி தான். நமோ நமோ துர்கே சரி. சுககரணி, நமோ நமோ அம்பே துக்கஹரணி. ஸோ அதே தான் நான் இப்போதைக்கு நம்மளோட டார்கெட் வந்து கற்றுக்கிறது தான். மீட்டர் வில் கம் லேட்டர் ஓகேம்மா. டைம் ஒன்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா. ஓகே. தேங்க்யூ மாமி. தேங்க்யூ. அடுத்தது தேங்க்யூ. ஷீதலா எஸ் மாமி. நமஸ்காரம். நமஸ்காரம். शशि ललाट मुख मही विशाला नेत्रलाल भ्रुकुटि विकराला. Yes. शशि ललाट मुख महाविशाला नेत्रलाल भ्रुकुटि विकराला. रूप मातु को अधिक सुहावे दर्श करत जन अति सुख पावे. रूप मातु को अधिक सुहावे दर्श करत जन अति सुख पावे. தேங்க்யூ மாமி. அடுத்தது ஸ்ரீ சந்திரிகா மாமி. नमस्कारं. நமஸ்காரம். तुम संसार भक्ति लैकीना पालन हेतु अन्नदन दीना. तुम संसार शक्ति लैकीना पालन हेतु अन्नदन दीना. अन्नपूर्णा हुई जगपाला अन्नपूर्णा हुई जगपाला तुम ही आदि सुंदरी बाला. अन्नपूर्णा हुई जगपाला तुम ही आदि सुंदरी बाला. எஸ், தேங்க்யூ மாமி. அடுத்தது வந்து ஸ்ரீமதி சுப்பிரமணியன் மாமி இருக்கேளா? நமஸ்காரம், எல்லாருக்கும் நமஸ்காரம். நமஸ்காரம். நான் இது ஒரு இது யூடியூப்ல பார்த்தேன், அதை ட்ரை பண்ணலாமா? யா ப்ளீஸ் ஓபன் ஃபார் ஆல். யா. நமோ 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 प्रलय काल सब नाशनहारी तुम गौरी शिव शंकर प्यारी. प्रलय काल सब नाशनहारी तुम गौरी शिव शंकर प्यारी. शिव योगी तुम्हारे गुण गावे तुम ब्रह्मा विष्णु तुम्हें नित ध्यावे. शिव योगी तुम्हारे गुण गावे ब्रह्मा विष्णु तुम्हें नित ध्यावे. नमो 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 नमो. थैंक यू. பியூட்டிஃபுல் மாமி, பியூட்டிஃபுல். தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்தது வந்து சுபாஷினி சம்பத். சுபாஷினி. ஓகே. சுஜாதா பிரகாஷ் மாமி இருக்கேளா? நமஸ்காரம். रूप सरस्वती को तुम तारा देशु पुत्री ऋषि मुनि उभारा. रूप सरस्वती को तुम तारा दे सुपुत्री ऋषि मुनिना उबारा. எஸ், கரெக்ட். முனினா உபாரா. दार रूप नरसिंह को अंबा परकट पाई फाक्ट कर कंबा. சின்ன அப்டேட் இதில். தரா தரா ரூப நரசிம்ஹ கோ அம்பா பிரகட பயி फाड़ कर कंबा. ओके. धरा रूप नरसिंह को अंबा प्रकट पाई फाक्ट कर कंबा. எஸ், பயி பிரகட பயி
பிரகட்டபயி பாக்டகர கம்பா. எஸ், ஃபாடுகரு கம்பா. எக்ஸலண்ட். யா நானேவா? யா 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 ரெண்டு. ஓகே. ரஷாகரி பிரஹலாத பஷாயோ ஹிரண்யாஷு கோ ஸ்வர்க படாயோ. ரஷாகரி பிரஹலாத பஷாயோ ஹிரண்யாஷு கோ ஸ்வர்க படாயோ. எஸ், பட்டாயோ. பட்டாயோ. Thank you, mommy. And Subhashini, you're back. எஸ் அண்ணா. நமஸ்காரம். நமஸ்காரம் அண்ணா. நீங்க ஒரு தடவை சொல்றீங்களா? லக்ஷ்மி ரூபதரோ ஜகுமாஹி. லக்ஷ்மி ரூப் தரோ ஜக்மாஹி. ஸ்ரீ நாராயண அங்க சமாஹி. ஸ்ரீ நாராயண அங்க சமாஹி. லக்ஷ்மி எஸ், லக்ஷ்மி ரூப தரோ ஜக்மாஹி. ஸ்ரீ நாராயண அங்க சமாஹி. லக்ஷ்மி ரூப் தரோ ஜக்மாஹி. ஸ்ரீ நாராயண அங்க சமாஹி. எஸ், ஜகமாஹி. ஜக அந்த இடத்துல ஜக. ஓகே. இக்குல ஒரு சின்ன இக்கு கிடையாது, க அந்த இடத்துல. யா, ஓகே. ஜகமாஹி. யா, ஜகமாஹி. யா. லக்ஷ்மி எஸ் ப்ளீஸ், ஒன்று தடவை சொல்லிடுங்க. யா, லக்ஷ்மி ரூப் தஹோ ஜக்மாஹி. ஸ்ரீ நாராயண அங்க சம்ஹாயி சமாஹி. சமாயி. எஸ். அடுத்தது க்ஷீர சிந்துமே க்ஷீர சிந்து மே கரத விலாசா கரத விலாசா தயா சிந்து தயா சிந்து தீஜை தீஜை மன ஆசா. மன ஆசா. கிரா சிந்து மே கராத்த விலாசா தயா சிந்து தீஜை மன ஆசா. நீங்க இங்கிலீஷ் பார்த்து படிக்கிறீங்களா? ஆமா. ஓகே. க்ஷீர சிந்துமே கரத கரத. ஓகே. க்ஷீர சிந்து KSI க்ஷி ஷி. க்ஷி அந்த இக்கு இக்கு க்ஷி இக்கு ஷி க்ஷி. ஓகே. யா ஷி. யா ஷீர. ஓகே ஃபைன். யா 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 இட்ஸ் ஃபைன். ஷீர சிந்து மே கரத்த விலாசா தாய சிந்து தீஜை மன ஆசா. த யா நிடில் த யா. ஓகே. கீர சிந்து மே கரத்த விலாசா தயா சிந்து தீஜை மன ஆசா. அவ்வளவுதான். ஒன் மோர் டைம். ஷீர சிந்து மே கரத்த விலாசா தயா சிந்து தீஜை மன ஆசா. பியூட்டிஃபுல் சுபாஷினி. தேங்க்யூ. தேங்க்யூ. உண்ணாமலை அவார்கேலா. నమస్కారం సార్. నమస్కారం. हिंगलाजमें तुम ही भवानी महिमा अमित न जात बकानी. हिंगलाजमें तुम ही भवानी महिमा अमित न जात बगानी. मादंगी तू मावती माता भुवनेश्वरी बगला शुग दाता. मादंगी तू मावती माता भुवनेश्वरी बगला शुग दाता. எக்ஸலண்ட். Thank you, sir. அடுத்தது யா ஓகே வி ஃபினிஷ்ட் டில் Z வரைக்கும் வந்தாச்சு. திரும்ப மேலேருந்து கௌரி நீங்கள் சொல்கிறீங்களா? அடுத்தது வரேன். யா ஸ்ரீ பைரவகாரா ஜகதாரிணி சின்ன சின்ன பால பவதுக நிவாரிணி. அவ்வளோதான். ஸ்ரீ பைரவகாரா ஜகதாரிணி சின்ன பால பவதுக நிவாரிணி. எஸ், துக்க நிவாரிணி. துக்க நிவாரிணி. எஸ். அடுத்தது கேஹரி வாகன சோக பவானி லாங்குர வீர்சல அகவானி. கேஹரி வாகன சோக பவானி லாங்குர் வீர்சலத் அகவானி. எஸ். தேங்க்யூ கௌரி. அடுத்தது புவனா சிவகுமார் மாமி.
గిరిజా మామి நான் சொல்றேன். భువన మామి ప్లీజ్. நமஸ்காரம். నమస్కారం. करमे कप्पर खड़ग विराजे जागो देखभाल डरक बाजे. करमे कप्पर खड़ग विराजे जागो देखभाल डर बाजे. सोहे अस्त्र और त्रिशूला जादे उड़त शत्रुहिय शूला. सोहे अस्त्र और त्रिशूला जादे उड़त शत्रुहिय जूला. शूला त्रिशूला हिय शूला. त्रिशूला ओके. सोहे अस्त्र और त्रिशूला जादे उड़त शत्रुहिय शूला. यस शत्रुहिय शूला करेक्ट मामी. थैंक यू. அடுத்த ரெண்டு गिरिजा मामी. नागरकोट में तुम ही विराजत बिहू लोक में टंगा पाजत. नागरकोट में तुम ही विराजत बिहू लोक में टंका पाजत. यस. तुम्ब निसुंब दानव तुम मारे रक्त बीज संगन संहारे. तुम्ब निसुंब दानव तुम मारे रक्त बीज संगन संहारे. यस मामी थैंक यू. அடுத்த ரெண்டு கலா மாமி. நமஸ்காரம். நமஸ்காரம். महिषासुरनृप अति अभिमानी जेहि अघभार मही अकुलानी. महिषासुरनृप अति अभिमानी जेहि अघभार मही अकुलानी. रूप कराल कलिका धारा सेन सहित तुम तिहि संहारा. रूप कराल कलिका रूप का कराल कालिका धारा सेन सहित तुम तिहि संहारा. ब्यूटीफुल मामी थैंक यू. அடுத்த ரெண்டு லதா சூரியன் மாமி. நமஸ்காரம். நமஸ்காரம். जब जब वही सहाय माद तुम तप तप. भरी सहाय माद तुम तप तप. अमर पुरी अरु वासवल होगा लास्ट अशोक. अमरपुरी अरु वासवल होगा तब महिमासव रहे अशोका. ब्यूटीफुल थैंक यू मामी. ओके அடுத்தது வந்து மைத்திலி எஸ் மாமி இருக்கேளா. சொல்லுங்க சொல்றேன். ज्वाला में है ज्वाला में है ज्योति तुम्हारी. ज्वाला में है ज्योति तुम्हारी. तुम्हें सदा तुम्हें सदा पूजे. சொல்லுங்க. पूजे नर नारी. नर नारी. ज्वाला में है ज्योति तुम्हारी तुम्हें ज्यादा पूजे नरहारी. ज्वाला नर नारी है ज्योति तुम्हारी. ज्वाला में ज्योति तुम्हारी तुम्हें सदा पूजे नर नारी. यस. ज्वाला में சொல்றேன். ज्वाला में है ज्योति तुम्हारी तुम्हें சாத பூஜரி நரநாரி. அதாவது நெடில் வந்து ஜுவாலா அதாவது லா வாலால நெடில் இருக்கு. அதே மாதிரி செகண்ட் லைன்ல வந்து சதா பூஜே சதா பூஜே. ஓகே சொல்லட்டுமா? சொல்லுங்க மாமி. ज्वाला में है ज्योति तुम्हारी तुम्हें साद पूजे नार नारी. சதா துமே சதா பூஜை நரநாரி. சதா சர்வ காலமும் பண்ணிட்டு இருக்கிற நரர்களும் நாரிகளும் அதாவது ஆண்களும் பெண்களும். यस ओके ओके. ज्वाला में है ज्योति तुम्हारी
ज्वाला में है ज्योति तुम्हारी तुम्हें तुम्हें सदा तुम्हें सदा पूजे नर नारी அவ்வளவுதான் சூப்பர். அடுத்தது प्रेम भक्ति से जो यश गावे दुख दुख दारिद्र निकट ना हावे Yes. करेक्ट அதாவது பிரேம பக்தி சே ஜோ யஷ காவே. प्रेम भक्ति से जो यश हावे காவே அதாவது உன்னை பாடுறது गावे யஷ गावे உன்னோட உன்னை பிரைஸ் பண்ணி பாடுறது, உன்னுடைய புகழ பாடுறது. பிரேம பாடுறது. பக்தி சே ஜோ யஷ காவே प्रेम भक्ति से जो यश गावे துக்க தாரித்ர दुख दारिद्र நிகட நஹி ஆவே. निकट नहीं हावे ஆவே हावे அது நஹி ஆவே. ஆ नहीं हावे ஆ. प्रेम भक्ति से जो यश गावे प्रेम भक्ति से जो यश गावे दुख दुख दारिद्र निकट नहीं दुख दारिद्र निकट नहीं हावे यस नहीं हावे சொல்லட்டுமா சொல்லுங்க. எஸ் प्रेम भक्ति से जो यश गावे दुख दारिद्र निकट नहीं हावे எல்லாம் கரெக்ட். யஷ் அந்த யாஷ் இல்ல யஷ் ரெண்டுமே Yes, குறிப்பிட்டாங்க. okay. யஷ் ओके यस ओके ஒன்னு ஒரே ஒரு தடவை. हाँ प्रेम भक्ति से जो यश गावे दुख दारिद्र निकट नहीं गावे பியூட்டிஃபுல். பிராக்டிஸ்ல கண்டிப்பா வந்துடும் மாமி. Yes, thank you, so thank much மாமி. thank you. அடுத்த ரெண்டு நிறைமதி மாமி. எஸ் நமஸ்காரம். நமஸ்காரம். त्यावे तुम्हे जो नर मन लाई जन्म मरण ताको तुड़ी जाई. ஃபர்ஸ்ட் லைன் கரெக்ட். செகண்ட் லைன்ல வந்து மரண ஜன்ம மரண தாக்கோ छुटी जाई. त्यावे तुमको जो नर मन लाई जन्म मरण ताको छुटी जाई. Beautiful. One more time. त्यावे तुम्हे जो नर मन लाई जन्म मरण ताको छुटी जाई. Excellent. அடுத்தது जोगी सुरमुनि कहद पुहारी जोक न हो बिन शकित शक्ति तुम्हारी. கரெக்ட். அதாவது செகண்ட் லைன்ல மட்டும் யோகுனா ஹோ, அது ஜோகுன்னு என் காதுல விழுந்து மேபி அது வந்து யோக். ஓகே. जोगी सुर मुनि कहत बुहारी योग न हो बिन शक्ति तुम्हारी. ब्यूटीफुल. जोगी सुर मुनि कहत पुकारी योग न हो बिन शक्ति तुम्हारी. जोगी सुर मुनि कहत बुहारी जोगी पुकारी जोगी सुर मुनि कहत बुखारी योग न हो बिना शक्ति तुम्हारी. करेक्ट. पुकारी तुम्हारी. पुकारी तुम्हारी. Yes. Beautiful. Sorry, na I just see both அந்த version ஹிந்தில இருக்கிறதும் இதுவும் பார்க்கறேன். இது ஹிந்தில இருக்கிறது தானே? Yeah. Not in Sanskrit. Yeah. I just it is not Sanskrit. This is Hindi. Yeah. So இது போன வாரம் தான் கத்துனோம். So it's relatively new stanza. Yeah. So எனக்கு இது புதுசா தான். Yeah. போன வாரம் தான் கத்துன stanza அது. So that is okay, mami. Thank you so much. Thank you. அடுத்தது प्रीता प्रमोद mami. நமஸ்காரம். நமஸ்காரம். शंकर आचार्य तबुकीनो काम अरु क्रोध जीती सब लीनो. शंकर आचार्य तबुकीनो काम और क्रोध जीती सब लीनो. Beautiful, mami. So நம்ம 30th stanza வரைக்கும் we learned போன கிளாஸ் வரைக்கும் இல்லையா? ஸோ இந்த கிளாஸில் அடுத்த 5
ஸோ இன்னும் 10 ஸ்டான்ஸா தான் இருக்குது. ஸோ வி வில் ஃபினிஷ், ஐ திங்க் இந்த நவராத்திரிக்குள்ளே வி வில் ஃபினிஷ் ஆல் த 40 ஸ்டான்ஸாஸுங்கிறது என்னோட டார்கெட். லெட்ஸ் சி ஹவ் இட் கோஸ். யா, ஸோ 31st ஸ்டான்ஸாக்கும் பிரீதா பிரமோத் மாமி வில் கண்டினியூ வித் மீ. அண்ட் அதுக்கு ஃபஸ்ட்டு அர்த்தத்தை பார்த்துடலாம். சாண்ட் பண்ணிவிட்டு அர்த்தத்தை பார்த்துடலாம். நிஷிதின தியான धरो शंकर को काहू काल नहीं सुमिरो तुमको. அதாவது 30th ஸ்டான்ஸாவோட கண்டினியூவேஷன் வச்சுக்கலாம். அதை ஏன்னா இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக யாரை குறிப்பிடுறார் அப்படிங்கிறது தேவிதாஸ் சொல்கிறாருங்கிறது ரொம்ப கிளியராக இல்லை. பட் சங்கர ஆச்சாரஜ் சொல்லியிருக்காரு இல்லையா, அதோட கண்டினியூவேஷனாக வருது. ஸோ அவர் ஒன்று தப்பம் பண்ணினார், ஒன்று நினச்சி தப்பம் பண்ணார். அவர் காமம் குரோதம் லோபம் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி அவருக்கு நீ அருள் பாலிச்ச அப்படிங்கிறதோட முடித்தோம் போன வாரம் இல்லையா. ஸோ அடுத்தது நிஷிதின தியான தரோ சங்கருக்கோ காஹூ கால் நஹி சுமிரோ துமுக்கோ. இது அதோட கண்டினியூவேஷனாக எடுத்துக்கலாம், தனியாக பார்க்கறதுனாலும் பார்த்துக்கலாம். நிஷி தின தியான, நிஷி தின் அப்படின்னாக்கா நிஷின இருட்டு, நைட், தின்னா டே. டே அண்ட் நைட் தியான தரோ மெடிடேட் பண்ணிட்டு இருக்கா யாரை? சங்கருக்கோ. சங்கர் அதாவது சிவனை கார்த்தாலையும் ராத்திரியும் கண்டினியூஸாக தியானம் பண்ணிட்டு இருக்கா. அடுத்த லைன் காஹூ கால் நஹி சுமிரோ துமுக்கோ. உன்னை துளி நேரமும் கூட சுமிரோ நஹி சுமிரோ, உன்னை ஸ்மரணையே இல்லாமல் உன்னை நினச்சி கூட பார்க்கல. அதாவது இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னாக்கா, ஹீ ஆல்வேஸ் மெடிடேட்டட் ஆன் லார்ட் சிவா அண்ட் ஹி டிட் நாட் திங்க் ஆஃப் யூ தேவி அப்படிங்கிறது அவரோட ப்ரீஃப் ஆன் தீஸ் 2 லைன்ஸ். யார் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னாக்கா வி கேன் டேக் எனி ஒன் ஹூ டஸ் தட். அப்படி இல்லைனாக்கா ஆரம்பத்தில் கண்டினியூவேஷனாக பார்த்தாக்கா சங்கராச்சாரியா, எனி ஆச்சாரியாஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். சங்கரனை துதி பண்ணுற ஆச்சாரியாஸும் எடுத்துக்கலாம், சங்கராச்சாரியா ஆதி சங்கராச்சாரியா அப்படிங்கன்னு எடுத்துக்கலாம் இந்த இடத்துல. ஸோ நிஷி தின தியான தரோ சங்கருக்கோ காஹூ கால் நஹி சுமிரோ துமுக்கோ. So day and night who meditated on Lord Shiva and they did not even think about you for a small minute. Kahu kaal nahi sumiro tumuko. உன்னோட ஸ்மரணையே இல்லாமல் உன்னோட நினைப்பே இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறது இந்த 2 லைனுக்கான ப்ரீஃப். ஸோ இப்போ சாண்ட் பண்ணலாம் அதை. நிஷி தின் தியான ध्यान धरो करो शंकर को काहू काल नहीं सुमिरो तुमको. निशि दिन ध्यान धरो शंकर को काहू काल नहीं सुमिरो तुमको. निशि दिन ध्यान धरो शंकर को काहू काल नहीं सुमिरो तुमको. निशिदिन ध्यान धरो शंकर को काहू काल नहीं सुमिरो तुमको. निशिदिन ध्यान धरो शंकर को काहू काल नहीं सुमिरो तुमको. Beautiful, mommy. Thank you so much. Thank you so much. அடுத்த 2 ஸ்டான்ஸா I request Saraswati yes மாமி இருக்கேளா. நமஸ்காரம். So 32 and 33 you will join me. 32 கான 32 ஓட chant அதோட அர்த்தத்தையும் பார்த்துடலாம். शक्ति रूप को मरम न पायो, शक्ति गई तब मन पछतायो. அதாவது சக்தி ரூப்புக்கோ மரம் ந பாயோ, சக்தி ரூபமாக இருக்கிற நீ உன்னுடைய புகழ மரம் ந பாயோ, நான் நினச்சி கூட பார்க்கல. ஐ டிட் நாட் ரியலைஸ் யுவர் க்ளோரி அண்ட் யுவர் சக்தி. சக்தி கயி தபு மனு பச்சுதாயோ. சக்தி கயி என்னோட சக்தியெல்லாம் போயெடுத்து, என்னோட பவர் எல்லாம் போயெடுத்து, அப்போ என் மனசு பச்சுதாயோ அப்படின்னாக்கா ரிக்ரெட். அப்போ என்னோட மனசு அச்சோ இப்படி ஆயிடுத்தே எனக்கு அப்படின்னு வேண்டிக்கிறது.
அதாவது உன்னுடைய சக்தியை நான் ரியலைஸ் பண்ணலை, ஆனால் என்னுடைய பவர் எல்லாம் போகும்போது தான் ஐ எம் ரியலைசிங் யூ. அண்ட் என்னோட மைண்ட் அண்ட் ஹார்ட் இஸ் என்ன சொல்கிறது, பச்சதாயோ, ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறது, உன்னோட சக்தியை நான் நினச்சி கூட பார்க்கலையே அப்படின்னு. அதாவது இங்கேயுமே ஆச்சாரியாளுக்கு என்ன அப்படின்னாக்க, தன்னுடைய சக்தியெல்லாம் போனதுக்கப்புறம் தன்னுடைய கஷ்டங்கள் ஆரம்பிக்கும் போது தான், அதாவது கஷ்டத்தின் போது தான் நம்மளுடைய கடவுள் ஸ்மரணை வருது அப்படிங்கிறது இட்ஸ் யூனிவர்சல். நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது how many times we thank God இல்லையா? கஷ்டமாக இருக்கும்போது எனக்கு மட்டும் ஏன் இப்படி தர அப்படின்னு தானே கேட்குறோம் நம்ம. ஸோ அதனால we should be thanking him whenever we are happy, and we should also, and we do the same other. இன்னொன்று கஷ்டமாக இருக்கும்போது obviously we blame God, எனக்கு ஏன் இப்படி பண்ணுற கடவுளே நியாயமானு கேட்குறோம் அந்த இடத்துல. அட் த சேம் டைம் நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது தேங்க்ஸ் அப்படிங்கிறது வருதா அப்படின்னாக்கா வருது, ரொம்ப கம்மியாக வருது. அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஆச்சாரியாளுக்கு வந்து சக்தியெல்லாம் போய் அவர் ரிக்ரெட் பண்ணுறச்சே தான் வந்து உன்னை நினச்சி பார்க்குற, கடவுளை நினச்சி பார்க்குற, தேவியை நினச்சி பார்க்குற. சக்தி ரூப்புக்கோ மரமுன பாயோ, உன்னுடைய புகழை எப்போவும் நினச்சி கூட பார்த்ததில்லை. பட் என்னோட சக்தியெல்லாம் போகும்போது சக்தி கயி தபு மனு பச்சுதாயோ, அப்போ என்னோட மனசு வந்து ரிக்ரெட் பண்ணுறது, அச்சோ உன்னை நினச்சி கூட பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ லெட்ஸ் சாண்ட் தீஸ் 2 lines together. शक्ति रूप को, शक्ति रूप को मरम न पायो, मरम न पायो, शक्ति गई, शक्ति गई तब, तब मन पछतायो, मन पछतायो, शक्ति रूप को मरम न पायो, शक्ति रूप को मरम न पायो, शक्ति गई तब मन पछतायो, शक्ति गई तब मन पछतायो. Yes. இப்போ நம்ம சொல்லச்சேவே if we give pauses at right places, நமக்கு அழகா அர்த்தங்கள் வந்து உட்காரும். சக்தி ரூப்புக்கோ மரமு ந பாயோ, சக்தி ரூப்புக்கோ பக்கத்துல ஒரு பாஸ், மரமு ந பாயோ பாஸ், சக்தி கயி பாஸ், தப் மனு பச்சுதாயோ. இப்படி சொன்னோம் அப்படின்னாக்க எவ்ரி வேர்ட் வில் அழகா வந்து உட்காரும் அந்த அர்த்தம். ஏ சக்தி ரூப்புக்கோ மரமு ந பாயோ, शक्ति गई तब मन पछतायो, शक्ति रूप को मरम न पायो, शक्ति गई तब मन पछतायो. Beautiful. One more time. शक्ति रूप को मरम न पायो, शक्ति गई तब मन पछतायो. Beautiful, மாமி. அடுத்ததும் பார்த்துடலாம் நம்ம. அடுத்த ஸ்டான்ஸா, शरणागत हुई कीर्ति बखानी, जय 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 जगदम्ब भवानी. ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இந்த 2 லைன்ஸ். ஷரணாகத் ஹுய் கீர்த்தி பகானி, உன்னுடைய கீர்த்தி பகானி, பகானி சொல்கிறது கீர்த்தி பகானி, உன்னுடைய புகழை சொல்கிறது. அம்மா நான் உன் சரணாகதம் பண்ணிட்டேன், உன்னை நமஸ்காரம் பண்ணுறேன், உன்கிட்ட நான் வந்துட்டேன், உன்னோட புகழை பாடுறேன். எப்படி இருக்குது அந்த புகழ் பாடுறது அப்படின்னாக்க, ஜெய் 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 ஜெகதம்ப பவானி, நீ தான் இந்த யூனிவர்ஸ்கே மதர், உனக்கு வெற்றி உனக்கு வெற்றி உனக்கு வெற்றி, உனக்கு புகழம்மா அப்படின்னு தேவிதாஸ் அழகாக எழுதியிருக்காரு அந்த இடத்துல. ஷரணாகத்து ஹுய் கீர்த்தி பகானி, உங்ககிட்ட சரணாகதி அடைஞ்சுட்டேன், உன்னுடைய புகழ் பாடுறேன். எப்படி இருக்கு அந்த புகழ் அப்படின்னாக்க, ஜெய் 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 ஜெகதம்ப பவானி, நீ தான் இந்த உலகத்துக்கே அம்மா, நீ தான் சோர்ஸ் ஆஃப் ஆல் கிரியேஷன், நீ தான் சக்தி, உனக்கு புகழ் அப்படின்னு ரொம்ப அழகாக இருக்குது. சொல்லர்ச்சேவே வந்து நம்ம அட் டைம்ஸ் நம்ம என்ன சொல்ல, நம்ம அறியாமல் வந்து மனசு ரொம்ப சந்தோஷப்படும், ஜெய் 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 ஜெகதம்ப பவானி அப்படின்னு சொல்லர்ச்சு. ஸோ அதனால இந்த 2 லைனை இப்போ சாண்ட் பண்ணலாம். शरणागत, शरणागत हुई हुई कीर्ति कीर्ति बखानी, बखानी, जय 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 जगदम्ब जगदम्ब भवानी, भवानी. शरणागत हुई कीर्ति बखानी, शरणागत हुई कीर्ति बखानी, जय 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 जगदम्ब भवानी, जय 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 जगदम्ब भवानी.
शरणागत हुई कीर्ति बखानी जय 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 जगदम्ब भवानी. शरणागत हुई कीर्ति बखानी जय 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 जगदम्ब भवानी. Beautiful. शरणागत हुई कीर्ति बखानी जय 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 जगदम्ब भवानी. இது சொல்லச்ச ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மைல்ட் ஹாப்பினஸ் வந்துட்டு போகும். யூனோ அது சொல்லும்போது நம்ம அந்த ஒரு நினைப்பிலையும் சொல்லணும். ஆக்சுவலாக நம்ம அம்மா கிட்ட சரணாகதி அடைஞ்சதுக்கு அப்புறமா போகணும் இல்லை, ரொம்ப தூரத்தில் இருப்போம். நம்மளுடைய அம்மாக்கள் தன்னோட பயாலஜிக்கல் மதர் பார்க்கறதுக்கு வரைச்சு நம்ம நிறையா ஊர் சுற்றுவோம். வி வில் ஹேவ் அவர் ஓன் ப்ரைவேட் லைஃப். பட் அம்மா கிட்ட வரும்போது ஒரு நெகிழ்ச்சி இருக்கும் மனசில். அந்த நெகிழ்ச்சி வந்து இந்த இடத்துல ரொம்ப அழகாக தெரியும். शरणागत हुई कीर्ति बखानी जय 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 जगदम्ब भवानी அப்படின்னு சொல்லச்சு தானா ஒரு மைல்ட் ஹாப்பினஸ் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் வந்துட்டு போகும். பட் அந்த ஃபீலிங் இஸ் வெரி பியூட்டிஃபுல். மாமி இன்னும் ஒரு தடவை ப்ளீஸ். शरणागत हुई कीर्ति बखानी जय 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 जगदम्ब भवानी. शरणागत हुई कीर्ति बखानी जय 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 जगदम्ब भवानी. பியூட்டிஃபுல் மாமி, தேங்க்யூ ஸோ மச். இது ரெண்டு சான்ஸாவே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இதுதான் வந்து சாராம்சம் இல்லையா? நம்ம வந்து we surrender completely. அதுக்கப்புறம் there is nothing much more than that இல்லையா? ஸோ அதனால இட்ஸ் a very beautiful line. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லைன் கூட இந்த லைன் சொல்லும்போது டச்சிங்கா இருக்குமா? ரொம்ப கரெக்ட், டச்சிங்கா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு 32 and 33. ரொம்ப டச்சிங்கா இருக்கு. தேங்க்ஸ், ரொம்ப சூப்பர்பா இருந்துச்சு இது ரெண்டும். தேங்க்யூ மாமி. அடுத்த ரெண்டு I will request சாவித்ரி சங்கர் மாமி இருக்கேளா? நமஸ்காரம். ஓகே மேம், நமஸ்காரம். அண்ட் இது வந்து அதோட கண்டினியூவேஷன் தான். நம்ம ஃபர்ஸ்ட் சொல்றோம் சங்கரை மட்டும் தியானம் பண்ணிட்டு இருக்கா, உன்னோட ஸ்மரணையே இல்லாமல் இருக்கா, உன் சக்தியை புரிஞ்சிக்கவே இல்லை, ஆனால் எனக்கு கஷ்டம் வரும்போது தான் நான் உங்ககிட்ட வரேன், என் கஷ்டம் வரும்போது நான் உங்ககிட்ட வந்துவிடுறேன், உனக்கு புகழ் அப்படின்னு பாடுறாரு இல்லையா? ஸோ அதோட கண்டினியூவேஷனாக இதை பார்க்கலாம். பை பிரசன்ன ஆதி ஜெகதம்பா தை சக்தி நஹி கீன விளம்பா. அதாவது விளம்பா அப்படின்னாக்க டிலே, நஹி கீன விளம்பா வித்தவுட் எனி டிலே. அதாவது எப்படின்னாக்க வேர் இஸ் இட் லைக் தை சக்தி நஹி கீன விளம்பா. நீ எனக்கு எல்லா பவரையும் எனக்கு, அதாவது அப்போ என்ன பார்த்தோம், சக்தி கைன்னு பார்த்தோம். இந்த இடத்துல தை சக்தி அப்படின்னு பார்க்குறோம். எப்போ அந்த சக்தி அம்பாள் கொடுக்குறாளாம் எந்த டிலேவும் இல்லாமல் அப்படின்னாக்க பை பிரசன்ன ஆதி ஜெகதம்பா. நம்ம அம்மா கிட்ட சரண்டர் ஆனதுக்கு அப்புறமா அம்பா இஸ் ஆல்சோ வெரி ஹாப்பி. பை பிரசன்ன ஆதி ஜெகதம்பா, இந்த ஜெகத்துக்கே அம்மாவா இருக்கக்கூடிய நீ, நான் உங்ககிட்ட சரணாகதி அடிச்சதுக்கு அப்புறமா அவளோட நம்ம சந்தோஷப்படுறோம் இல்லையா, அதே மாதிரி அம்பாளுக்கும் சந்தோஷம் வருதான், பிரசன்னம் ஆயிடுறாளாம். பை பிரசன்ன ஆதி ஜெகதம்பா, அம்பாள் இஸ் வெரி ஹாப்பி. தை சக்தி நஹி கீன விளம்பா, போன சக்தி எல்லாம் தன்னுடைய அவரோட சக்தி போறதுன்னு பார்த்தோம் இல்லையா, தை சக்தி அந்த சக்தியெல்லாம் திரும்ப கொடுத்துடுறாளாம். எப்படி தராளாம், எந்த டிலேவும் இல்லாம க்ஷண நேரத்துல அந்த எல்லா சக்தியையும் கொடுத்துடுறா அம்பாள் அப்படிங்கிறது தான் இந்த லைனுக்கான அர்த்தம். ஸோ அப்போ என்ன பார்த்தோம், சக்தியை தகு மனு பச்சுதாயோ, தன்னுடைய மனசு வந்து கஷ்டப்படுறது, என் சக்தி எல்லாம் போயிடுது அப்படின்னு. ஒன்ஸ் சரணாகதி அடைஞ்சதுக்கு அப்புறம் என்ன வருது, பை பிரசன்ன ஆதி ஜெகதம்பா, அம்பாள் இஸ் வெரி ஹாப்பி. அம்பாள் சந்தோஷப்பட்ட உடனே என்ன பண்றாளாம், தன்னுடைய பக்தாளுக்கு இழந்து போன அத்தனை சக்தியையும் கொடுத்துட்றா. எப்படி கொடுக்குறா அப்படின்னாக்க, கொடுக்கறது இஸ் நாட் அ பிக் டீல், க்ஷண நேரத்துல கொடுத்துட்றா. இழந்தது எல்லாத்தையும் திரும்ப ஃபாஸ்டா கொடுத்துட்றா. நஹி கீன விளம்பா. ஸோ அதுதான் இந்த ரெண்டு லைனுக்கான அர்த்தம். இப்போ நம்ம சாண்ட் பண்ணுவோம் அதை. பை பிரசன்ன ஓகே, பை பிரசன்ன ஆதி ஆதி ஜகதம்பா ஜகதம்பா दयी शक्ति नहीं कीन विलंबा भई प्रसन्न आदि जगदम्बा
दयी शक्ति नहीं कीन विलंबा, दयी शक्ति नहीं कीन विलंबा, वही प्रसन्न आदि जगदम्बा, yes, दयी शक्ति नहीं कीन विलंबा, beautiful, वही प्रसन्न आदि जगदम्बा, दयी शक्ति नहीं कीन विलंबा. இன்னும் ஒரே ஒரு தடவை. वही प्रसन्न आदि जगदम्बा, दयी शक्ति नहीं कीन विलंबा. வெறும் சொல்றதை விட அர்த்தம் புரிஞ்சுன்னு சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் மனசுக்கு டச்சிங்கா இருக்கு. எக்ஸாக்ட்லி. ஐ திங்க் நம்மளுடைய சங்கல்பம் வந்து அண்டர் கௌரியோட இனிஷியேட்டிவ்ல வந்து ரொம்ப அழகா மீனிங்கோட கத்துட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும் நம்ம எல்லா ஸ்தோத்திரங்களையுமே. ஸோ தட் இஸ் வேர் அதுதான்மா நல்லது, மனசுல பதியறது. எப்படி பாடம் படிக்கச்சு அர்த்தம் புரிஞ்சுன்னு படிக்கிறோமோ அதே மாதிரி ஸ்லோகம் சொல்லும்போது அர்த்தம் புரிஞ்சு மனசுல நல்லா பதியாது. ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு எல்லாம். தேங்க்யூ மாமி. உங்களோட ஆசீர்வாதம், உங்களோட விருப்பம் தான் வந்து இது நடத்தின்னு இருக்கு. நீங்க கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ we are able to பகவான் சங்கல்பமா எல்லாமே. கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ இப்போ கடைசியா பார்த்த 4 ஸ்டான்ஸா இஸ் a continuation. அதாவது எப்படின்னாக்க இட் இஸ் ஆல் ஒன் ஆஃப்டர் த அதர் இல்லையா. ஸோ நிஷிதின தியான தரோ சங்கருக்கோ காஹோ கால் நகி சுமிரோ துமுக்கோ. நான் சங்கரையே நினச்சின்னு இருக்கேன், தப்பு கிடையாது. ஆனால் உன்னுடைய ஸ்மரணையே இல்லாமல் இருக்கேன். அப்போ என்ன ஆகுது, சக்தி கை தப்பு மனுப்பச்சு தாயோ சக்தி ரூப்புக்கோ மரமுனா பாயோ. என்னுடைய சக்தியெல்லாம் போயிடுறது, அப்போ மனசு ரொம்ப கஷ்டப்படுறது. ஆனால் அப்போ கஷ்டப்படும் போது தான் சக்தி ரூப்பு. அப்போ கூட வந்து என்ன சொல்கிறது, உன்னுடைய சக்தியை நான் ப்ரேஸ் பண்ணலை. என்னோட சக்தியெல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் மனசு அடிச்சுக்கிறது, ஐயோ அம்மாவை நான் மிஸ் பண்ணுறேனே அப்படின்னு. அம்மாவை மிஸ் பண்ண போனால் என்ன பண்ணுவோம், சரணாகத ஹுயி கீர்த்தி பகானி. அம்மா கிட்டக்க வந்தோடனே அம்மா ஐ லவ் யூலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஜெய 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 ஜெகதம்ப பவானி. அதுக்கப்புறமா பக்தி பிரசன்ன ஆதி ஜெகதம்பா. நம்ம மட்டும் சந்தோஷப்படலை, ஜெகதம்பாவாகி அவளும் சந்தோஷப்படுறா, பிரசன்னமாறா. பிரசன்னமான உடனே தன்னுடைய கஷ்டம் எல்லாத்தையும் போக்கி இழந்த சக்தியெல்லாம் திரும்ப கொடுத்து எந்த டிலேவும் இல்லாமல் கொடுக்குறா. நஹி கீன விளம்பா. ஸோ இந்த லாஸ்ட் 4 ஸ்டான்ஸாஸ் ஆர் என்ன சொல்கிறது, இட்ஸ் லைக் மோர் லைக் கண்டினியூவேஷன் ஆஃப் ஒன் ஆஃப்டர் த அதர். இட்ஸ் மோர் லைக் என்ன சொல்கிறது, ஒன் ஆஃப்டர் த அதர் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னாக்கா நல்லா இருக்கும். பட் எல்லாத்தையும் ஜோடிச்சு அழகாக பார்த்தோம் அப்படின்னாக்கா we will have better clarity of understanding the words. yeah. ஸோ இதுதான் வந்து 34th அர்த்தம். 35th again இது வந்து இண்டிபெண்ட்டாகவும் பார்க்கலாம் நம்ம. அதுக்கு I wouldn't call it as a continuation of the last 4 stanzas. yeah. So 35th stanza. मोको मातु कष्ट अति घेरो तुम बिन कौन हरे दुख मेरो. அதாவது அதி घेरो அப்படின்னாக்க, घेरो அப்படின்னாலே கஷ்டங்கள், சாரோஸ். மோக்கோ மாத்து அம்மா, என்னை சுற்றி கஷ்டங்கள் நிறையா இருக்கு. கஷ்ட அதி घेरो तुम बिन कौन हरे दुख मेरो. ஒன்றை விட்டா வேற யார் அதை ரிமூவ் பண்ணுவா, என்னோட துக்கத்தை நிவர்த்தி பண்ணக்கூடியவள் ஒன்றை விட்டா வேற யாரு. தும் பின் கோன், ஒன்றை விட்டா என்னுடைய துக்கத்தை ஹரை துக்கு மேரும், யார் அந்த கஷ்டத்துலேருந்து என்னை விடுவிப்பா அப்படின்னு கேட்குறார் தேவிதாஸ். ஸோ மோக்கோ மாத்து கஷ்ட அதி घेरो तुम बिन कौन हरे दुख मेरो. அம்மா நான் கஷ்டத்தால் சூழப்பட்டிருக்கேன், அந்த கஷ்டத்துலேருந்து என்னை விடுவிக்கிறதுக்கு ஒன்றை விட்டா வேற யாரு அப்படிங்கிறது தான் இந்த 2 லைனுக்கான அர்த்தம். இப்போ இதை சாண்ட் பண்ணலாம். மோகோ மோகோ மாத்து மாத்து கஷ்ட கஷ்ட அதி அதி घेरो घेरो तुम बिन कौन हरै हरै दुख मेरो. मोको मातु कष्ट अति घेरो, मोहो मातु कष्ट अति घेरो, मोको मातु कष्ट अति घेरो, मोहो मातु कष्ट अति घेरो. तुम बिन कौन हरै दुख मेरो.
हरे दुख मेरो. இப்போ நம்ம சொல்லறச்ச இங்க பாசஸ் எங்க அழகா விழுறது அப்படின்னாக்க மோகோ மாத்து கஷ்ட அதி கேரோ மாத்துக்கு அப்புறம் ஒரு குட்டி பாஸ் கஷ்ட அதி கேரோ தும் பின் கோன் ஹரை துக் மேரோ கஷ்ட அதி கேரோ கஷ்டங்கள் என்ன சூழ்ந்துன்னு இருக்கு அம்மா மோகோ மாத்து கஷ்ட அதி கேரோ தும் பின் கோன் ஹரை துக் மேரோ. இப்போ நீங்க 2 டைம்ஸ் சொல்றீங்களா மேம் இது? சொல்றேன் மேம். எஸ். மோகோ மாது கஷ்ட அதி கோரோ கேரோ 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 तुम बिन कौन हरे दुख मेरो. எஸ். मोहो माधु कष्ट अधि घेरो तुम बिन कौन हरे दुख मेरो. घेरो சூழ்ந்துன்னு இருக்கிறது. मेरो घेरोனா சூழ்ந்து கஷ்ட அதி घेरो கஷ்டங்கள் என்ன சூழ்ந்து कष्ट अधि घेरो. நீங்க இன்னும் ஒரு தடவை சொல்லுங்க. எஸ் ப்ளீஸ். माधु कष्ट अधि घेरो तुम बिन कौन हरे दुख मेरो. Beautiful. So in the 35th yeah one more time yeah please. मोहो माधु कष्ट अधि घेरो तुम बिन कौन हरे दुख मेरो. Yes. இந்த இடத்துல ஒரு क्वेश्चन மார்க் அதாவது तुम बिन कौन हरे दुख मेरो உன்னை விட நீ உன்னை தவிர வேறு யாரால என் துக்கத்தை நிவர்த்தி பண்ண முடியும் அந்த இடத்துல ஒரு क्वेश्चन மார்க். ஸோ சொல்லறச்சே ஒரு லெவல் ஆஃப் இன்டோனேஷன் ஜாஸ்தி பண்ணிட்டா இன்னும் அழகா இருக்கும். மோகோ மாத்து கஷ்ட அதி घेरो तुम बिन कौन हरे दुख मेरो. या ஸ்கிரீன் தெரியுது ஆனா I'm back. Okay. So இதுதான் வந்து 35th கான அர்த்தம். சாரி ஐ டு நாட் கேரோக்கு என்ன மீனிங் சொன்ன? சரவுண்டட் பை சூழ்ந்துன்னு இருக்கிறது. ஓகே ஏன்னா அது இங்கிலீஷ்ல ஒரு வேர்ட் இருக்குல அது probably இங்க இருந்து டிரைவ் ஆயிருக்கும். ஓகே கூட்டம் ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கு கேரோ பண்றாங்க. So I see most of the English words are borrowed from the other languages and ஹிந்தியுமே கூட வந்து நம்மளோட நேட்டிவ் லாங்குவேஜஸ் இந்தியாவில் இருக்கிற அத்தனை லாங்குவேஜஸ்லேருந்தும் பாரோ பண்ண வார்த்தைகள் நிறையா இருக்கும். ஸோ மேபி அது இருக்கலாம் பட் எனக்கு தெரியல கௌரி. ஐ வில் மேபி ரிசர்ச் அபவுட் இட். அதோட எட்டிமாலஜி என்னங்கிறத லெட் அஸ். நீ கூட்டம் சொன்னவே நீங்க சொல்லவே எனக்கு அது கனெக்ட் ஆச்சு. கேரோன்னு வார்த்தை இருக்கலாம் கூட்டம். யா ஓகேயா. ஸோ இதுதான் 35th அர்த்தம் இதுதான். ஸோ இதோட இந்த கிளாஸில் வி வில் ஸ்டாப். அடுத்த 5 ஓட வி வில் கன்க்ளூட் சாலிசா நெக்ஸ்ட் கிளாஸில். யா ஸோ நெக்ஸ்ட் ஆன் த அஜெண்டா இஸ் முருகன் ஆந்தம். குவிக்காக வி வில் கோ தேர். ஸோ யார் சொல்லணும் அப்படின்னாக்க யார்? ஸோ இட்ஸ் ஓப்பன் ஃபார் ஆல். எல்லாருமே வி கவர் டுடே. எனி வாலண்டியர்ஸ்? ஓகே யாரோ எஸ் ஃபைன். சிவகுப குமர பராசலபதியே சீரலை வாயுரை நாதா செந்தூர் செந்தளை பழனாபுரி வாழ் திருவேரகமுறை கந்தா செங்கதிர் நிகர் சனிகாச்சலம் வந்தாய் செம்பழம் முதிர்வன என் தாய் தவமருளாராதாரா தவ முனிவரர் பணிவீரா தாதா கருண சுபோதா ஜய ஜய சங்கர பாலகமணியே தாரக மந்திர வினோதா சிவமே 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 சரவண பவ சிவமே. முருகனுக்கு ஹரஹரோகரா. ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். அண்ட் இன்னைக்கு வந்து பூரி ஜெகநாத் ரத யாத்திரை இன்னைக்கு நடக்கும். ஸோ லைவாக பார்க்க முடிஞ்சவா பாருங்க அதை.
ஸோ வி வில் ஆல் என்ன சொல்கிறது, வி வில் என்ஜாய் தட் அக்கேஷன் இன்னைக்கு. அண்ட் கிளாஸ் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஆஷாட நவராத்திரி ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நமக்கு கற்றுண்ட அத்தனை ஸ்தோத்திரங்கள் நிறையா கற்றுட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு எது வந்து ரொம்ப பரிச்சயமாக இருக்கும், இதெல்லாம் முடியுமோ யூ கேன் சாண்ட் காத்தாலையும் சாயங்காலமும், இல்லைன்னா ஏதோ ஒரு வேலை சொல்லலாம். தேங்க்யூ மாமி. அண்ட் குரூப் இஸ் ஓப்பன் ஃபார் ஆல் 9 to 9. உங்கள் ஃபீட்பேக்ஸ் ஆர் ஹைலி வெல்கம் தேர். நமஸ்காரம். நமஸ்காரம். ధన్యవాదాలు. Thank you. நமஸ்காரம். நமஸ்காரம். Namaskaram. Thank you very much. நமஸ்காரம்.